வருண் பிவரேஜஸ் லிமிடெட் ஷேர் பெப்சிகோ கம்பெனியோட அசோசியேட்டான கம்பெனி. அதை தவிர இவங்க சோல் பண்ணுற பிஸ்னஸில் இருக்கிறது பெப்சி, 7up, மிரிண்டா, ஆரஞ்ச், மவுண்டன் டியூ, ட்ராபிகானா இதிலெல்லாம் இருக்காங்க. மெயினாக மார்க்கெட் கேபிட்டல் 1,51,000 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 449 ரூபா. இதோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24.8 இருக்குது. இதோட சார்ட் பேட்டர்னில் நல்ல இறக்கம் கொடுத்து கீழே இருக்குது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எப்போவுமே ஒரு நல்ல கம்பெனிலாம் ஒரு நல்ல இறக்கம் கொடுத்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 22.5% இருக்குது, விச் இஸ் குட். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் க்ரோத் 44.4 இருக்குது சிஏஜிஆர் லாஸ்ட் 5 இயர்ஸ். டெப்ட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 28.2 இருக்குது. சேல்ஸ் க்ரோத் 24.7 லாஸ்ட் 10 இயர்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் 2,800 கோடியிலேருந்து 5,500 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 731 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 2,800 கோடி ப்ராஃபிட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 60% இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்டக்க 22.98% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் இப்போ பார்த்திங்கன்னா 8,73,000 பேர் இருக்காங்க. லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன்ஸ் வரும்போது ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது உங்களுக்கு 20%, 25% நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஐம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.